ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு சும்மா நம்ம கார்டனில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேல் வீடியோ இல்லை, நிறைய பேர் கார்டன் டூர் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு அழகான நிறைய மலர்கள் மலர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் அதே மாதிரி அங்கே கார்டன்லேயும் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட புச்சாவில் பெரிய ஒரு ஃப்ளாட்டிங் லீஃப் கூட ஒரு இம்மெச்சூர் ப்ளூம் தான். அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் புச்சா. நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். போல் நம்மளோட இன்னசென்ஸ் ஒயிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டே ஃப்ளவர் தான் இது. செகண்ட் டே ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒயிட் கலரில் வாட்டர் லில்லி பார்க்கவே ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக டிவைனாக இருக்கும். இது லீஃப்லேருந்து நமக்கு பிளான்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விவிபாரஸ் வெரைட்டி தான். இந்த லீஃப் நோட்லேருந்து நம்மளுக்கு புது பிளான்ட் கிடைக்கும். போல் நம்மளோட மதுரை தான் அப்படியே குட்டி குட்டியாக நிறைய பட் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. பிளான்ட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அதெல்லாம் மலர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் நிறைய பட் வந்திருக்கு. இது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி தான். நம்ம நித்யா போலவே நிறைய பூக்கும். ஆனால் நித்யா மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லைட் ஷேடில் பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 days ஆகணும் இந்த ஃப்ளவர் மலர வைக்கிறதுக்கு. இதோட ஆல்மண்ட் சன்ஷைனில் ஒரு குட்டியாக ஃப்ளவர் வந்தது. இது 3rd day தான். ஃபுல்லாக ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கேயும் ஒரு குட்டி ஒன்று இருக்குது, நம்ம மலர வைக்கலாம். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால இதுக்குள்ளே தண்ணி நிற்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா காயும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே கூட சில நேரம் அழுகி போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதோட சின்னதாக இந்த மாதிரி சைஸில் ஃப்ளாட்டிங் லீஃபில் வரக்கூடிய ஃப்ளவர் தான். இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும். பிளான்ட்டே மெச்சூர் ஆகலை பாருங்கள். இதில் நிறைய அசோலா இருக்குது. இதெல்லாமே நான் இப்போ கிளியர் பண்ணணும். பேக்கிங்காக தான் இந்த அசோலா இதில் வச்சுருக்கேன். இப்போ பேக்கிங் பண்ணும்போது எல்லாமே எடுத்துருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி மழை சீசன் வரும்போது அசோலா ரொம்ப வேகமாக வளரும். இவ்வளோ அசோலா இருந்ததுன்னா பிளான்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் உரமே கிடைக்காது. நான் கொஞ்சம் ஊருக்கு போனது, அப்புறம் வீட்டிலலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால நம்மளால் பிளான்ட்டில் க்ளீனிங் பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ அசோலா வளர்ந்து போச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அசோலாவை வளர விடாதீங்க. நான் எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது தான். எல்லாம் க்ளீன் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி பேக்கிங்க்கு இதெல்லாமே எடுத்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டை அப்படியே உரம் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பிளான்ட்டு நல்லா அழகாக வரும். அதே மாதிரி இந்த டைமில் நிறைய இந்த கம்பளி புழு வர சீசன் தான். ஸோ இந்த மாதிரி லீஃப் பாதி சாப்பிட்டுட்டு போயிடும். எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருக்கும். 1-2 இருந்தால் நீங்கள் அதை எடுத்தே க்ளீன் பண்ணி விடுங்க. இல்லைன்னா மருந்து அடிக்கலாம். கடையில் கேட்டிங்கன்னா அதோட பெஸ்டிசைடு கிடைக்கும், அதை கூட அடிக்கலாம். ஸோ அது எல்லோரும் பார்த்துக்கோங்க. நான் இப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி அசோலா வச்சுடாதீங்க. அதுக்கு தான் நான் பர்டிகுலராக சொல்லிட்டேன். அதே போல் நம்மளோட சோம்பு மாமும் பாருங்கள், வெளியில் பெட்டல்ஸ் இப்படி ஒரு டார்க் ஷேடுன்னு, உள்ளே லைட் ஷேடு வரும். ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இது. இதோட இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட பர்பிள் ஜாய் போலவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு வெரைட்டி. வெளியில் இருக்கிற அந்த பெட்டல்ஸோட அந்த கலர் அப்படியே அட்ராக்டிங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த பிளான்ட்டு சேலுக்கு இருக்குது. வேண்டவங்க என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சியாம் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் லில்லி தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. லீஃபில் இப்படி ஃபுல்லாமே மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கலர் அங்கங்கே லீஃப்லலாம் விழுந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஃப்ளவர் அப்படி ஒரு அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டே தான் இந்த ஃப்ளவரோடது. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹார்டி வெரைட்டி தான். பட் ஆனால் ஹார்டின்னு சொன்னாலும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். சிஎம் ஜாஸ்மின் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வாட்டர் லில்லி. சில ஹார்டிஸ் அதிகமாக ஃப்ளவர் கொடுக்காது. பட் ஆனால் சிலது நிறைய ஃப்ளவர் கொடுக்கும். நிறைய ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட சிஎம் ஜாஸ்மின்.
பர்டிகுலராக நம்ம வந்து இந்த மாதிரி டைரக்ட் பாட்டிங்கில் தான் இது வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இது வந்து பாட்டிங் பாட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்காது. டைரக்ட் பாட்டிங்கில் வச்சுட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். எனக்கு 2-3 ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட ஒரே டைமில் கிடச்சிருக்கு. ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சிஎம் ஜாஸ்மின். அடுத்ததாக நம்ம காட்ட போகிறது வந்து மிராக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டியோட ஃப்ளவர் தான். இது பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு மிராக்கிள் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ தான் வந்து இதில் ஃப்ளவர்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இந்த குட்டியாக இருக்கிற இந்த ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்து ஃப்ளவர் தான். நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு சூப்பரான வெரைட்டி தான். ட்ராபிக்கல் வெரைட்டி. டியூபர்ஸே கிடைக்காது இதில். ரொம்ப கஷ்டம்தான் டியூபர்ஸ் கிடைக்கிறது. நான் கூட இதில் ரன்னர்ஸ் தான் வாங்கி பிளான்டிங் பண்ணேன். பட் ஆனால் நம்ம ரேர்லி டியூபர்ஸ் கிடைக்கும்போது சேல் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சென்சிட்டிவ் வெரைட்டி. ஆனால் வந்துடுச்சுன்னா நல்லா அழகாக வந்துடும். கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நிறைய பட் வந்திருக்கு. இங்கேயும் இருக்குது. கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டே இருக்கும். இன்னும் வந்து இதில் வந்து ஃப்ளவர் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கலரும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இம்மெச்சூர் ப்ளூம்னே நம்ம சொல்லணும். மெச்சூர் ப்ளூம்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது தான் வரும். அப்போ இன்னும் அழகாக இருக்கும். நான் முன்னே வீடியோஸ்லலாம் போட்டிருப்பேன். இன்னும் நம்மளோட பிளான்ட் இப்போ தான் மெச்சூர் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக லீஃப் வரும்போது இன்னும் சூப்பரான ஃப்ளவர்ஸ் கொடுப்பாங்க. அதுபோல் நல்ல டார்க் கலர் ப்ளூவில் வரக்கூடிய ஒரு வாட்டர் லில்லி தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. நல்ல ஒரு டீப்பான ப்ளூ கலர். இது பேர் வந்து ப்ளூ ட்ரீம். கொஞ்சமாக வந்து மேகம் மோடமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை இன்னும். ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட புது வெரைட்டி திவ்யா. அதுலேயுமே பாருங்கள் அழகாக பட்டு வந்திருக்கு. ஃபுல்லாக பட்டு தான். இங்கேயும் பாருங்கள் ஒரு பட்டு வந்து தண்ணியோட லெவல்லேருந்து இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்கு. இந்த லீஃப் கூட கண்டினியூஸாக ப்ளூம் ஆகுது. சூப்பரான ஒரு வெரைட்டி. இது மலரட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். அதே போல் நரட்டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி தான் இது. இது வந்து எல்லோ கலர் சென்டரில் வரும். இதோட டிப்ஸுக்கு வரும்போது ஒரு பிங்க் கலர் வேரிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலி வந்து இதை நான் என்னோடய வீடியோலேயும் ஃபோட்டோலெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இது வந்து என்னால் காட்டவே முடியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது இந்த கலர் காம்பினேஷன். தட் மீன் நடுவில் எல்லோ, வெளியில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் வந்து வேரிகேஷன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளவரோட அழகு வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. சூப்பராக இருக்குது. லீஃப் கூட தான் அவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் நம்மளோட பேப்ரமோந்தன் அப்படிங்கிற வெரைட்டி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இதோட 4th டே தான். சூப்பராக அழகாக ஃபுல்லாக மலர்ந்துருக்கு. ஒயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. நல்ல பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு ஒயிட் மல்டிபெட்டல் வெரைட்டி தான் பேப்ரமோந்தன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி டபுள் ஷேடில் வரக்கூடிய வெரைட்டிஸ் இப்போ நிறையாவே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. ஹர்சபதின்லேயே ஒரு ஃப்ளவர் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் ஹர்சபதின். இந்த ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. இதோட கலரே வந்து அப்படி ஒரு அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்டன்னிங்கான கலர். எங்கே இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃப்ளவரை வந்து பார்த்துருவோம். அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர். டீப்பான பிங்க் ஷேடு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான். போல் நம்மளோட டேங்கில் மயூரியும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 3 ஃப்ளவர் இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஃப்ளவர் சாஞ்சிடுச்சு மழையில். சூப்பராக இருக்குல்ல. மயூரியோட கலரே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இன்னும் நிறைய பட் இருக்குது. இப்போ தான் வந்து நல்லா ஸ்டாண்டிங் லீஃபே விட ஆரம்பிச்சிருக்கு பிளான்ட்டு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச லீஃப்ஸ் வரும்போது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி லீஃபை க்ளீன் பண்ணும்போது இந்த வாட்டர் லெவலுக்கு மேலே மட்டும் கட் பண்ணுங்கள். ஃப்ளாட்டிங் லீஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது ஸ்டாண்டிங் லீஃப் தான். இந்த மாதிரி லீஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளோட அந்த பாட்டோ இல்லைன்னா டேங்காக இருந்தாலும் அது க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய லீஃப் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அசோலா வந்து இந்த மழை காலத்துக்கு டக்குன்னு வளரும். அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும் உங்களோட பிளான்ட்டும் பார்க்குறதுக்கு. அதே போல் நம்மளோட வைடூரியாவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கி ஃப்ளவர் தனியாகவே மலர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பெட்டல் டிப்ஸில் வந்து ஒரு பிங்க் கலர் இருக்குது. ஆனால் இது வந்து வீடியோவில் எடுத்தால் கிளியராக தெரியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவரே வந்துருக்கு. வைடூரியா தனியாக மலர்ந்து நிற்கிறது பார்க்கவே ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இந்த டைம் நம்மளுக்கு வைடூரியாவில். அமெரிக்கமீலியா சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய பட்டு வேறு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட லாவெண்டர் மில்க்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அழகாக பட்டு வந்திருக்கு. பட்டு பார்க்கவே ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் லாவெண்டர் மில்க்கு. இது வந்து நாளைக்கு தனியாகவே மலரும். அதே போல் நம்மளோட லக்ஷ்மிலையுமே அழகாக சூப்பராக வந்து பட்டு வந்திருக்கு. மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நம்ம மலர வைக்கும்போது இதழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுது. நேற்று நல்ல மழை பெஞ்சுது. சூப்பராக இருக்குல்ல லக்ஷ்மி. ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் தான் லக்ஷ்மிக்கு. சூப்பராக இருக்கும். இங்கேயும் இன்னொரு பட்டு இருக்குது. அது காயுமா வருமானு தெரியல. சில நேரம் இந்த மாதிரி மழையும் வெயிலும் மாறி மாறி வரும்போது சில பட்டு காயும், அது நார்மல் தான். நம்மளோட ரிஷிலேயும் பார்த்துட்டிங்கன்னா அழகாக ஃப்ளவர் வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஃப்ளாட்டிங் லீஃபில் பட்டு வந்திருக்கு. இது ஃப்ளாட்டிங் லீஃபில் வந்த பட்டு தான். இப்படி பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ரேட் உள்ள ஒரு வெரைட்டி தான் ரிஷி. அதனாலவே நம்ம வந்து இதை நம்மளே மலர வச்சு கொடுக்கணும். சூப்பராக இருக்குல்ல. பெட்டல்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் இதில் பட்டு இருக்குது. அதே போல் நம்மளோட வட்சானா இப்போ தான் வந்து அழகாக பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு பட்டு வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நிறைய பட்டு வந்திருக்கு. அதே போல் நம்மளோட துருவாங்கிற வெரைட்டி தான். சூப்பராக ஃப்ளவர் வந்திருக்கு. நான் மலர வைக்க தான் செஞ்சேன். சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட கோல்டன் சன்செட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அழகாக பட்டு வந்திருக்கு. நம்மளோட இந்துலேகாவும் நிறைய பட்டு வந்திருக்கு. நம்மளோட புது வெரைட்டி ஃபெதர் பிங்க்கு, இதுவும் சூப்பராக வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பட்டு வந்திருக்கு. நிறைய தண்ணி வரும்போது சில நேரம் இந்த மாதிரி லீஃபுக்கு மேலே வந்துடும், நம்ம எடுத்து விட்டுறலாம். அதே போல் ஒயிட் பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுல் லோட்டஸ், இதுவுமே சூப்பராக வந்து பட்டு வந்திருக்கு. டோரா நிறைய பட்டு வந்திருக்கு டோராலேயே. அதே போல் நம்மளோட வேனிலா கெச்சப்பு, இதுவும் பார்த்துட்டிங்கன்னா பட்டு வந்துடுச்சு. இது மலர்ற மாதிரியே வந்திருக்கு. நாளைக்கு மலர்ந்துடும். அதே போல் நம்மளோட பேபி குயின் இப்போ தான் ரீபாட்டிங் பண்ணி வச்சேன். ஃபுல்லாக பட்டு வந்துடுச்சு. பாருங்கள் இத்தனை பட்டு வந்துருக்குதுன்ட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூமர் தான். டியூபரே கிடைக்காது பாருங்கள். எல்லா இடத்துலையும் பட்டு தான். அதே போல் நம்மளோட EOS சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் தான் இப்போ மலர வச்சேன். இன்னொரு ஃப்ளவர் இருந்தது, அவ்வளோதான் தண்ணியில் முழுகிடுச்சு. நல்ல மழை வரும், தண்ணி வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான் EOSக்கு. இது ஒரு மைக்ரோபால் வெரைட்டி தான். சூப்பராக இருக்கும். ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூத்துட்டே இருக்கும். போல் நம்மளோட ரெட் ரிப்பன் பூ வந்து வெயிலுக்கு வாடிடுச்சு பாருங்கள். நல்ல டார்க் கலரில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான்.
ஃப்ளவர் வந்து காஞ்சு போயிடுச்சு வெயிலுக்கு. சூப்பராக இருக்குல்ல. அதே போல் நம்மளோட ஆல்மண்ட் சன்ஷைன், இதுவுமே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ஆல்மண்ட் சன்ஷைனும் ரொம்ப சூப்பரான ஒரு மைக்ரோபால் வெரைட்டி தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். செகண்ட் டேயில் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.